நல்லையா சரஸ்வதி. நான் கணக்கணி மேற்கில இருந்து கதைக்கிறேன். என்னுடைய மருமகன் நர்ராசா சரவணபவான் என்பவர் புள்ளிவாக்கால் கடும் யுத்த பிரச்சனைய காலத்துல நாங்கள் எல்லாரும் எல்லாம் உண்டா சேர்ந்து போய் ஓமந்தையில எங்களை வச்சு விசாரணை செய்த நேரம் இவரை நாங்கள் விசாரிச்சு போட்டு விடுறோம்னு சொல்லி கூட்டிட்டு போய் ஜோசப் கேம்பில வச்சிருந்துட்டு அதன் பிறகு வவுனியா சிறைச்சாலையில 3 வருஷம் வச்சிருந்தவைகள். வவுனியா சிறைச்சாலையில வழக்கு நடந்து கொண்டிருந்தது. அவருக்கு சம்பந்தப்படாத வழக்குகளை போட்டு கொண்டிருந்தவர் ஒரு லொரி வாகனத்தோட அவரை பிடிச்சினாங்க. அப்ப நீதியாளர் கேட்டார், அப்ப அவ நீங்க உடனே சுட்டிருக்கலாம் தானே, எந்த ஒரு சாட்சி சம்பந்தம் இல்லாம இன்று வரை வழக்கு நடந்து கொண்டிருக்கு. அந்த வழக்கு நடக்கிற காலத்துல 25ஆம் தேதி வழக்கு நடந்தது. 2012ஆம் ஆண்டு வைகாசி மாதம் 25ஆம் தேதி வழக்கு நடந்தது. 25ஆம் தேதி அவர் அன்றாசபுரம் சிறைச்சாலையை கூட்டிட்டு போய் கடும் சித்திரவதை ஆட்படுத்தி அதன் பிறகு அங்க உள்ள ஒரு செக்யூரிட்டி தான் எடுத்து வவுனியா சிறைச்சாலைக்கு இவர் நம்பர் அணுங்கி நம்பரை கொடுத்திருக்கிறார். வவுனியா சிறைச்சாலைக்கு அறிவிச்ச இடத்துல வவுனியா சிறையில அங்க உள்ள கைதிகள் எல்லாம் ஆர்ப்பாட்டம் போட்டு உண்ணாவிரதம் இருந்து பிரச்சனைகள் எல்லாம் வந்தது. இவரை வெளியில விட சொல்லி 2 வரையிலிருந்து அவரை பிறகு பூசா சிறைச்சாலைக்கு அவரை பெட்ல கிடத்தினபடிதான் எனக்கு கொண்டு வவுனியாவில வச்சு காட்டினவை நான் பார்த்தேன். இந்த அதுக்கு பிறகு வழக்கு இப்பவும் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கு. இப்ப பூசா சிறைச்சாலையில இருக்கிறார். அவற்ற வழக்கு ஒரே ஒரு வழக்கு தான் மன்னார் சிறைச்சாலை நடந்து கொண்டிருக்கு. மற்றதெல்லாம் சாட்சி இல்லாம உடைஞ்சிட்டது. 2 வழக்கு இருந்தது. இப்ப இந்த ஒரு வழக்கு மட்டும் அது முடிகிற பருவத்துல இருக்குது. அவருக்கு சாட்சி எதுவுமே இல்ல. இப்படியான கட்டத்துல இப்ப அவர் பூசா சிறைச்சாலையில இருக்கிறார். மன்னாருக்கு கொண்டு வந்து வழக்கு கொண்டு போறவைகள் நாங்கள் வவுனியா சேடி கேம்ப்ல போய் அவரை சாப்பாடு சாமான் கொடுத்து பாக்குறோம். நாங்க போன மாதம் வழக்கு கொண்டு வந்த சரியான காய்ச்சலுடன் வந்தவர். மற்றது அந்த வழக்கு நடந்த அவரால்தான் அந்த வவுனியாவிலே ஒரு பிரச்சனை ஏற்பட்டது. அவருக்கு உடுப்பு இல்லாம அவருக்கு போட்டு அடிச்சு துன்புறுத்தம் செய்தது. அங்க உள்ளாக்கள் ஜெயிலுக்குள்ள உள்ளாக்கள் தான் செய்த துன்பம் செவிச்சு அங்க உள்ள செக்யூரிட்டி தான் இங்க எடுத்து அறிவிச்சு இந்த பிரச்சனைகள் நடந்தது.